அருமையானவர்களே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழிய சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள், பாடல்களுக்கூடாக, வேத வாசிப்புக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாகவும் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் கேட்கின்ற ஒருவர் சார்பிலும் மறு உழைப்பை கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு தேவ ஊழியர் சகோதரி ஜான்சி என்றிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். அந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா? வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கும் நாங்கள் ஆராதனைக்கு முன்பதாக 20வது சங்கீதத்தை வாசிக்க கேட்டு ஆராதனைக்கு ஊடாக கடந்து செல்வோம். ஆபத்து நாளிலே கர்த்தருமது விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் அருளுவார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் பரலோகத்தில் வாசம் செய்யும் உன்னதமான தேவன் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இரக்கமுள்ள தேவனும் மனதுருக்கம் நிறைந்தவரும் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆபத்தான நேரங்களில் கூப்பிடும் குரலுக்கு செவிமடுக்கும் எங்கள் நல்ல தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் வேண்டுதல்களுக்கெல்லாம் உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நீர் எங்கள் மேய்ப்பராயிருக்கும் போது நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை தந்து எங்களை தாழ்ச்சி அடைய விடாது நீர் காத்து கொண்டு வருவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எங்கள் மேய்ப்பனாய் இருக்கும் போது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எங்களை காத்து நடத்துகிற எங்கள் உன்னதமான தேவன் நீர், மகத்துவமான தேவன் நீர், நீதியின் தேவன் நீர். உம்முடைய நீதியின் கரத்தினால் எங்களை ஆளுகை செய்யும் தேவன் நீர். ஆவியான தேவனே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடிக்கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் உண்மையுள்ள தேவனாய் எழுந்தருளி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது எங்களுக்கு மன சமாதானத்தை தரும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களில் சமாதானம் தந்து நடத்தும் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத உலகில், இந்த பயங்கரமான உலகத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் உம்முடைய கரத்தின் நிழலில் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் பலவீனங்கள் அணுகாமல் போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து கண்மலையாக எங்களை சுற்றிலும் நின்று நீர் காத்துக் கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சிப்பின் தேவன் நீர் உயர்ந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திரளான ஜனங்கள் மத்தியில் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் மத்தியில் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை விடுவிக்கும் தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரங்கள் எல்லாம் எங்களை விடுவித்த தேவன். எங்கள் கால்களை நீர் வலைக்கு நீக்கலாக்கி விட்ட தேவன். அதன் மூலமாக உம்முடைய பாதத்தில் வாஞ்சியோடு உம்மை தேடி வந்து நன்றி சொல்ல வைக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களுக்காக சத்துருவோடு யுத்தம் செய்யும் தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி. சத்துரு எங்களோடு யுத்தம் பண்ணும் நேரங்கள் எல்லாம் நீர் எங்கள் சார்பில் செயலாற்றும் தேவனாயிருப்பீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்.
சத்துருவின் எண்ணங்கள் திட்டங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்து நீர் எங்களை காத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்தோடும் பலத்தோடும் எங்களை இருக்க செய்தவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்க செய்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேருவின்கள் சேராவின்கள் மத்தியில் வீற்றிருக்கும் எங்கள் அன்பான தேவனே உம்மை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களை கரங்களில் கொண்டவரே உம்மை நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எங்கள் தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் நீர் எங்கள் ஆயனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு நீர் வாழ்கின்றீர். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும் அப்பாகும் திருச்சித்தம். என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உன் பாதம் தினமப்போதும் அமர்ந்திருப்பேன். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானேன், உந்தன் இஷ்டம் போல் வரைந்திடும் என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு முடியாத காரியங்களை, நாங்கள் அறியாத காரியங்களை எல்லாம் முடிய செய்யும் தேவனாக எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்ற வார்த்தைகளின்படி உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய பாதத்தில் வாஞ்சியோடு வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்க செய்கிற தேவாதி தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் இறுதிய வேண்டுதல்களை எல்லாம் நீர் எங்களுக்கு அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் தேவாதி தேவரீர் நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்தி செல்லும் நீர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதற்காக உம்மை நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் சத்துருவுக்கு முன்பாக என்னை எண்ணியால் அபிஷேகம் செய்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய நீர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் என் ஜீவனுக்கு பலனாயும் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, யாக்கோபின் தேவன் நமக்கு எந்த அடைக்கலமாயிருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவாதி தேவனாகிய உன்னதமான எங்கள் தேவனை நோக்கி துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தமான தேவன் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தம் நிறைந்தவர் என்றுமே ஆராதிக்கிறோம். நீர் உயிருள்ள தேவன் என்றுமே ஆராதிக்கிறேன். உயிருள்ள வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் நீராய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஒருவரே உன்னதமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஒருவரே மகத்துவமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஒருவரே எங்களுக்கு நித்தியமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீரே எங்களுக்கு போதுமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் நிரந்தரமானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அதிசயங்களை செய்பவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். அற்புதங்களை செய்து எங்களை நடத்தும் தேவாதி தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, பசும்புல் மேய்ச்சல் நிலத்தில் எங்களை நடத்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவாதி தேவரே, நீர் எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபின் தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடும் எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் செவிமடுக்கிற தேவனாயிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் நீர் அவனவன் செய்கைக்கு ஏற்ப பலனளிக்கும் தேவனாக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் நிறைந்த தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்றபடி எங்கள் வாயில் நீர் துதிகளை தந்து எங்களை துதிக்க வைக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும் தெரியாமல் இருந்த எங்களை உமக்காக நீர் பயன்படுத்தின தேவன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நின்று துதிக்க வைக்கிற தேவன், உமக்காக பாடல் பாட செய்ய வைத்த தேவன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவின் வல்லமைகளை எல்லாம் வெல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் தந்த எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை எங்களை விட்டு விலக்காமலும் இருக்கும் எங்கள் தேவாதி தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவரீர் நீர் எங்கள் துணையும் எங்களை விடுவிக்கிற தேவனுமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்கிற தேவாதி தேவனே, உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் நீர் ஒருவரே பூமி அனைத்திற்கும் உன்னதமானவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்தமான உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. பரிசுத்தமான உம்முடைய நாமம் போற்றப்படுவதாக. எங்களுக்கு ரட்சிப்பை தந்த அந்த நாமம் உயர்த்தப்படுவதாக. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் எங்களை தப்புவித்த தேவாதி தேவனுடைய நாமம் போற்றப்படுவதாக. பொல்லாப்பு எங்களை அணுகாமலும் வாதி எங்கள் கூடாரங்களை அணுகாமலும் எங்களை இதுவரையும் காத்துக்கொண்ட தேவாதி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவிப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு இன்னுமாய் நீர் கிருபை செய்ய வேணும். ஆண்டவரே, அதனால் உம்முடைய அளவில்லாத கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இரக்கம் செய்யும் தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. இதுவரையும் உம்முடைய கரத்தின் பிடியில் வைத்தங்களை காத்த தேவன், இனிமேலும் நீர் எங்களை காக்க வல்லவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரை நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இயேசு இயேசு நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு
பலத்தை நீர் தந்தருளம் இயேசு இயேசு. நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியிலும் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீர் இயேசு இயேசு. நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களே, என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன் இயேசு இயேசு. நன்றி நன்றி ராஜா, உம்மளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு எதிரான கையெழுத்து எல்லாம் சிலுவையில் ஆணியால் திளைத்து போட்ட தேவன் நீர். ஆசீர்வாதமாக எங்களை வாழ வைத்த தேவன் நீர். எங்கள் சாபங்கள் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து கடைசி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக இந்த தேவன் நீர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் நிறைந்த உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்திலும் சாபத்திலும் இருந்து எங்களை பரிசுத்தராய் மாற்றுவதற்காக சிலுவ மரத்தில் பலியான எங்கள் தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஒப்பான தேவன் வேறு யாரும் இல்லை என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எல்ஷடாய் தேவன் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவன் நீர் எங்களுக்கு அடைக்கலமும் நாங்கள் நம்பியிருக்கிற கன்மலையுமாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகத்துவமான எங்கள் தேவாதி தேவன் நீர். எங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாள் உள்ளளவும் உங்களை கீர்த்தனம் பண்ணுகிறோம் தகப்பனே. எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர். வானாதி வானங்கள் போற்றும் தேவாதி தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் ஒருவரே பரிசுத்தர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவரே மெய்யானவர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல் நினைவாயிருப்பவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் பலனும் கோட்டையும் நீராயிருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நிலையற்றவர்களாக இருந்த போதிலும் எங்கள் கால்களை உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தின தேவன் நீர் என்றுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். வானதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலும் உண்மையுள்ள தேவனாய் நீர் இருக்க பரிசுத்தர் என்று நாங்கள் உண்மை அடியார்களாகிய நாங்கள் உண்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிறோம் ஆண்டவரே. துயாதி தூயவரே ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே ஸ்தோத்திரம்.
எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலுன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலுன் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஹalleluya. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya 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 ஹalleluya. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. நன்றி ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களுக்கு போதும். உம்முடைய கிருபைகள் மட்டும் எங்களுக்கு போதும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களுக்கு போதும் ஆண்டவரே. விலகாத பிரியாத உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நாங்கள் போகும் இடமெல்லாம் உம்முடைய சமூகத்தால் எங்களை நிரப்புபவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்தபடியால் நாங்கள் ஜீவனோடும் சுகபலத்தோடும் நிற்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை காணுகிற எங்கள் தேவன் நீர். எங்களை காத்து கொள்ளுகிற எங்கள் தேவன் நீர். நாங்கள் விண்ணப்பிக்கும் போது எங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் கேட்கிற தேவன் நீர். நீரே எங்கள் துணையாளனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. நீரே எங்கள் துணையாளனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவாதி தேவனுடைய கரம் இந்த நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பெரியவர் என்றும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் நீர். உயர்ந்தவரும் உண்மை உள்ளவரும் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனுமாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த 11 மாதங்களும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் நீர் என்றும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் நடந்த பாதைகளில் எங்களை வலுவாமல் காத்துக்கொண்ட தேவன் நீர் என்றும்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் போக்கிலும் வரத்திலும் கண்மலையாக எங்களை சுற்றிலும் நின்று பாதுகாப்பு தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நாங்கள் கையிட்டு செய்த வேர்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இன்னுமாய் உம்முடைய திருக்கரம் எங்கள் தலைகள் மேல் இருக்கிறபடியால் நாங்கள் இன்னுமாய் பலத்தோடும் சுகத்தோடும் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து எங்களை மறவாமல் எங்களை நினைக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நன்மைகளாலும் கிருபைகளாலும் எங்களை அலங்கரிக்கும் தேவனாய் நீர் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன்.
நன்மைகளை மட்டும் எங்களுக்காக செய்பவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றி தருபவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய திருநாமத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிக்கும் உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். நன்றியோடு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியான தேவனே, உம்மில் நாங்கள் முழு நம்பிக்கை வைத்து உம்மை மட்டும் தேவன் என்று நம்பி இனி வரும் மாதங்களிலும் உங்களை கரம் பிடித்து நடத்த நீர் வல்லவர் என்று உம்மை நம்பி உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான கரம் இனி வரும் நாட்களிலும், இனி வரும் புதிய வருடத்திலும், இனி வரும் மாதங்களிலும் எங்களை நீர் காத்து கொள்ள போறதற்காக, உம்முடைய கரம் எங்கள் தலைகள் மேல் எந்த நேரத்திலும் இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்களது தேவாதி தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு தேசத்தின் மீது நோக்கமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களின் மீது நோக்கமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் மீதும் நோக்கமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களின் மீதும் நோக்கமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீதும் உம்முடைய கிருபையின் கண்கள் நோக்கமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குழந்தைகளின் மீது உம்முடைய கரத்தின் நிழல் படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்தந்த இருக்கும் ஒவ்வொரு இல்லங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நீர் எங்களுக்காக சிந்திய அந்த கடைசி துளி ரத்தமும் ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்கள் இல்லங்கள் எல்லாம் நீர் தெளித்து ஆசீர்வதிப்பதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எத்தனையோ நன்மைகளை எங்களுக்காக செய்த தேவன். எண்ணிலடங்காத நன்மைகளை எங்களுக்காக செய்த தேவன் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் காத்தது உம்முடைய தயவு, இம்மட்டும் நீர் காத்தது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கண்கள் எங்கள் மேல் பட்டதால் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நீர் உம்முடைய கரத்தின் நிழலில் வைத்து எங்களை காத்துக் கொள்ளுவீர் என்று உம்மை மட்டும் நம்பி நாங்கள் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். உம்முடைய பாதத்தில் குடும்பமாக சரணடைகிறோம் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் என்று உம்முடைய பாதத்தில் நாங்கள் குடும்பமாக சரணடைகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். சோர்ந்து போய் நாங்கள் நின்ற நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு பலம் தந்து எங்களுக்கு புதிய பலனை தந்த தேவன் நீர். பலனடைந்து பலம் இல்லாமல் நிற்கும் நேரங்கள் எல்லாம் பலனடைய செய்த தேவன் நீர் ஆண்டவரே. எங்கள் துணையாளனாய், எங்கள் இணையாளனாய், எங்கள் மணவாளனாய் இருந்து எங்களை நடத்தின தேவன் நீர் ஐயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனைக்கு தகுதியான எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ஆராதனைக்கு நீர் மட்டுமே தகுதியானவர் என்றுமே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனைக்கு தகுதியானவரும் பாத்திரரும் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் மகிழ்பவர் நீர் என்றுமே ஆராதிக்கிறோம். ஆராதிக்கப்படத்தக்க தேவன் நீர் மட்டும் தான் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மேல் கண்ணோக்கமான தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை தாங்கின தேவன் நீர் என்றுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த சுகத்தோடும் உண்மை ஆராதிக்கிறோம். நீர் தந்த பலத்தோடுமே ஆராதிக்கிறோம். நீர் தந்த ஜீவனோடுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த மாதங்கள் எல்லாம் எங்களை காத்துக்கொண்ட உம்முடைய திருக்கரத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. தீமைகள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தந்தவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நடத்தும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தயவிற்காக உமக்கு நன்றி. அன்பிற்காக உமக்கு நன்றி. கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு,
நான் எதற்கும் அஞ்சிடேன். பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என்னுள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என்னுள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தால் பயப்படவே மாட்டேன். அவர் போல யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் போல யாருண்டு? அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. பெரும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். இன்றைய நாளிலும் சங்கீத வேத வாசிப்புடன் பாடல்களுடன் துதிகளுடன் ஜெபங்களுடனும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமான நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன் ஆமென், ஆமென். God bless you, brother. ஆமேன் ஆமேன். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் அண்டர் யூகேயிலிருந்து இணைந்து அருமையான ஆராதனை கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.